ஹாய் ஹலோ காய்ஸ், பாருங்கள் வீடு இங்கே காம்பவுண்டில் ஒன்று காலி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வீடு இல்லாதவங்க வீடு காலி பண்ணோன்னா வீடு தேடி அலையிறவங்களுக்கு தெரியும் வீடு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு. நம்மளும் அதே கேட்டகிரி தானே, அதுவே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நான் போட்டுட்ருக்கிறதுனால இந்த காம்பவுண்டில் ஒரு வீடு காலி இருக்குன்னு பார்க்க போனேன். பாருங்கள், உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது இருட்டாக தான் இருந்துச்சு. உள்ளே போய் லைட் போட்டு நான் எடுத்தேன். பாருங்கள், ஸ்லாப் இருக்குது, சீட்டு வீடு தான். அடுப்படியில் ஜன்னல் இருக்குது, சிங்கில் பைப்பு தண்ணியோட சிங்க் இருக்குது. ஸ்லாப்புகள் இருக்கிற கிச்சனுக்கு ஓகே தான், நல்லா இருக்குது. அப்படியே வந்தால் இது 10க்கு 10 ரூமு, அவ்வளோதான். அந்த சைஸில் தான் இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் திருப்பி காமிச்சா இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 10க்கு 11 அதே சைஸில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது. பாருங்கள், மேலே ஒரு ஸ்லாப் இருக்குது, விண்டோ இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் வெளியே வந்தேன். பாருங்கள், இந்த ரூம் வந்து ஒரு 5000 ரூபா வாடகை சொன்னாங்க, 20,000 ரூபா அட்வான்ஸ் சொன்னாங்க. பாத்ரூம் எங்கே இருக்குது, பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். வீடு ஓகே தான், ஆனால் வந்து பாத்ரூம் பார்க்க போனேன். பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க நான் போயிட்டுருக்கிறத. இதுதான் பாத்ரூம்ஸ். அதில் இருக்க அடுத்த வீடுகளுக்கெல்லாம் போக நமக்கு வந்து இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்க பாத்ரூமு நான் வந்து தெரியாமல் போய் அந்த பாத்ரூம் தந்துட்டேன். அட்டாச்சாக உள்ளே லெட்டின்னு பாத்ரூம் இருக்குது. பார்க்குறக்கு கொஞ்சம் பொது லெட்டின் மாதிரி இருக்குது. கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கல எனக்கு பாத்ரூமு. வீடும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாத்ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு மல்லிகைப்பூ செடி இருந்துச்சு, அதையும் வீடியோ எடுத்துகிட்டு மாடிக்கு போகிற படிக்கட்டையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த காம்பவுண்டில் குடியிருக்கிற ஒரு பையன்தான் இந்த வீடை பார்க்க சொல்லி காமிச்சான். அந்த இப்போ பார்க்குறீங்களா ஸ்க்ரீன் தொங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஹவுஸ் ஓனர் வீடு. இந்த பையன் வந்து ஹவுஸ் ஓனர் வெளியே போயிருக்காங்கக்கா, நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு இவன் தான் வாடகை எல்லாம் சொன்னான். இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் பார்த்துட்டு வாங்க.